இன்னைக்கு சிந்தனை என்னன்னா, நோ பிளேஸ் ஃபார் ப்ரைட். பெருமைக்கு இடமே இல்லை. நமக்கு இதை கிடைத்திருக்கிறது, அது கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலையும் பெருமைப்படுவதற்கு இடமே இல்லை. அதான் அவர் சொல்கிறார், எல்லாமே எனக்கு தெரியும், நான் மிக நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறேன், எங்களிடத்தில் ஒரு குற்றமும் குறைவும் கிடையாது, மிகவும் பரிசுத்தவானராக நான் வாழ்ந்திருக்கிறேன். பவுல் கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு முன்பும் மிகவும் பரிசுத்தவானாக வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சுமத்தப்படாதவர், தேவனுடைய பக்தி வைராக்கியத்திலே நிறைந்தவர், பக்தி வைராக்கியத்தினாலே சபையை துன்பப்படுத்தினவர். இப்பொழுதும் நான் எதுக்குமே பயப்படுறேன், நேர்மையாக நான் வாழ்கிறேன், ஆனாலும் அந்த நீதி எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த காலத்தில் சபைகள்லாம் என்னென்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள், ஆளுகிறவர்களாக இருந்தார்கள். இதில் போட்டிருப்பார் 8ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்கள் ஆகியிருக்கிறீர்களே, எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் எங்களுடனே கூட நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்ன பிரச்சனை அங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, எல்லாம் பெருமையினால் நிறைந்தவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு சபை எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் அன்றைக்கும் இருந்தது, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அவனுக்கு பெருமை, நாங்கள் இதை படிச்சிட்டோம் அதை படிச்சிட்டோம். இன்றைக்கே நம்ம சர்ச்சில் ஒரு பிடெக் கோர்ஸ் படிக்கிறத பற்றி பேசுனா அவன் எப்படி பேசுகிறான், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, அது வாய்ப்பு இல்லை. என் பையன்லாம் அப்படி படித்தான் இப்படி படித்தான், என் பொண்ணு இப்படி படித்தா அப்படி படித்தா. ஏன் பெருமை பேசிக்கிறோம்? யாரால் கிடைத்ததுன்னு ஒரு நிமிஷம் யோசித்தோம்னா நம்ம பேசுவோமா அப்படின்னு பவுல் கேட்குறார். இது தேவனுடைய ஈவு என்றால் எதற்காக நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள்? அப்போ அதான் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். நாங்கள் யாருக்குன்னா, எங்களுக்கு தோன்றுகிறபடி 9ஆம் வசனம், தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். எல்லாருக்கும் கடைசியானவர்களாக எங்களை பார்க்குறாங்க. எல்லாரும் தேவனுக்கு உண்மையானவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவன் ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாதடா, சும்மா மெண்டல் பையன், சும்மா சாமியுமேன்னு பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறான். எங்களை கடைசியானவர்களாக எல்லாரும் பார்க்கும்படி செய்தார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை பொருளாக இருக்கிறோம். எல்லாரும் எங்களை கேவலமாக பார்க்குறோம். என்னடா இப்படி ஒரு மனுஷனாக உலகத்தில் இருக்கான், பைத்தியக்காரனாக இருப்பானோ, இன்னும் ஏசு ஈசுன்னுட்டு இருக்கான், சாதின்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு பணக்காரனாக இருக்கணும் மாட்டேங்கிறான், நல்லா காரு லோனை போட்டு வாங்கலாம்ல, ஒரு காரை வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்ல, நம்மளாம் வாங்கி இல்லையா, என்ன இப்படி வேடிக்கையாக இருக்கான் அப்படின்னு வேடிக்கை பொருளாக பார்க்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர். பெருமை பாராட்டாதீர்கள், பெருமை பாராட்டினீங்கன்னா அவமாய் போவீர்கள். அப்போ பெருமை பாராட்டாமல் இருந்தால், அமைதியாக தாழ்மையாக இருந்தால், இந்த சபையும் இந்த சமுதாயமும் உங்களை எப்படி பார்க்கும்? நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். 100 பவுன் 200 பவுன் போட்டு தான் இன்றைக்கி சர்ச்சில் கல்யாணம் நடக்கும், பெரிய காரு பரிசு கொடுக்கணும், எல்லாமே. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு பத்திரிகையில் போட்டிருப்பான். கர்த்தர் எங்கேயா இருந்தார்? நாங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது கர்த்தர் எங்கே போய் தொலைஞ்சாலே தெரில, ஆளையே காணோம். எல்லாம் செய்கிறதெல்லாம் இப்படி தான் செய்வானோ. 250 பவுனு இவன் ஜாதியிலேயே இவன் குளத்திலேயே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் செஞ்சுக்குவான். கடைசியில் போடாமல் போகிற ஒரு போடு, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு. எப்படியா நடக்கும் அது? நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், இதெல்லாம் போட்டுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறார் பவுல். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். ஒரு ஃபோன் போட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்திய நேஷனல் காங்கிரஸோட தலைவரே எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் க்ளோஸ், இவர் க்ளோஸ், எல்லாம் வர்த்தகர் சங்கத்தில் க்ளோஸ், பிஸ்னஸ் மீட்டில் பிஎன்ஐயில் நம்பர் 1, ரோட்டரி கிளப்பில் யார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னாலும் பேசுவாங்க. எனக்குன்னு 5000 பேர் இருக்காங்க. நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், அதனால் பெருமை பீத்திக்கங்கடா. நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். உங்களை பார்த்தா எல்லோரும் மதிப்பாங்க, எங்களை பார்த்தா யாரும் மதிக்க மாட்டாங்க, மதிக்காட்டா போட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினாலே சகல வல்லமையும் நமக்கு உண்டு. அதான் அடுத்து பவுல் சொல்கிறார், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று எழுதுகிறேன்.
15ஆம் வசனம் சொல்கிறார் பாரு, உள்ளபடியே 100% 1000% ட்ரூத். கிறிஸ்துவுக்குள் 15,000 உபாத்தியார்கள், 10,000 பேர் உங்களுக்கு உபாத்தியர், ஆசிரியர்கள், பேச்சர், போதகர்கள் இருக்காங்க. 10,000 பேர் இருக்கான். ஆனாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. உள்ளபடி தகப்பன் தன் பிள்ளைக்கு கருணையாக செயல்படுகிறது போல யாருமே இல்லை. உங்களுக்கு கொள்ளையடிக்கிறது தான் இருக்காங்கன்னு தெளிவாக சொல்கிறார். அப்புறம் என்ன உங்களுக்கு பெருமை தேவைப்படுது? ப்ரைட் ஹேஸ் நோ பிளேஸ் இன் மினிஸ்ட்ரி. ஊழியத்திலே பெருமைக்கு வேலையே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் என்ன, இந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் லைட், அந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் லைட், வீடியோ, கேமரா, மியூசிக்கு, அப்படியே அது வேறு டான்ஸர்ஸ், புதுசாக வெளியிலேருந்து டான்ஸர்ஸு எல்லோரையும் கொண்டு வந்து இறக்குறான். அதுக்கு ஜிகின்னு ட்ரெஸ்ஸு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணுறோம். இயேசு அதை சொல்லவே கிடையாது. அவருடைய ஊழியத்தில் இந்த மாதிரி வேலையே இல்லை. ப்ரைட் ஹேஸ் நோ பிளேஸ் இன் மினிஸ்ட்ரி. If a truly great leader like Paul considered himself on display at the end of the procession, where does this leave the rest of us? பவுல் என்ன சொல்கிறாரு? நான் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு, ஒரு ப்ரொசஷன் பேரணி போய்கிட்டு இருக்குன்னா அதில் கடைசியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கார் பவுலே. இவனுக்கு என்ன பண்ணுறானோ, தாரை தப்பட்டைகள் முழங்க. சாதாரண ஒரு பிஷப் வந்தாலே இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? பவனி, ஊர்வனி, அவருக்கு இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், பட்டு புடவை கொடுக்கணும், 10,000 ரூபாய்க்கு பரிசு பொருள் கொடுக்கணும். இல்லைனா அவர் தான் அந்த ஐயர் தொலைஞ்சார், உடனே ட்ரான்ஸ்ஃபர் போட்டுவார் போய். இதுக்கு பயந்தே அவ்வளோ செலவு பண்ணுறது. இதான் இன்றைக்கி நடக்குது சர்ச்சில். மாம்ச பிரகாரமாக என்ன, ஏன் இந்த முறை நீங்கள் இது வைக்கல? போன முறை சண்டை மேளம் வச்சாங்க, இந்த முறை என்ன ஒரு பேண்டு கூட வைக்கலை. வச்சா என்ன அவங்க குறைஞ்சி போய்டுமா? சர்ச்சில் என்ன வருமானமா இல்லை? கலெக்ஷன் போட வேண்டியதானே? இப்படி ஓப்பனாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும். இப்படி தான் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. பவுல் என்ன சொல்கிறாரு? ப்ரைட் ஹேஸ் நோ பிளேஸ் இன் த சர்ச் ஆர் மினிஸ்ட்ரி. பவுலே பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஒரு பழமொழி கலோக்கியெல்லாம் சொல்லுவான்ல, பிள்ளையார் சாமியே சைக்கிளில் வருதான், பூசாரிக்கு புல்லட் கேட்குதான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்க அதே மாதிரி தான். கிறிஸ்துவே எளிமை உள்ளவராக இருக்கிறார். இவன் என்ன பண்ணுறான்? பெரிய சர்ச்சு அப்படியாகும் இப்படியாகும். இதுதான் அவருடைய குறிக்கோளும் நோக்கமாக இருக்கிறது. Church members are wrong when they measure ministers by standards other than those God has given. தேவன் கொடுத்திருக்கிற ஒரு தரவரிசை பட்டியலை விட்டுவிட்டு மற்றதை கொண்டு ஊழியர்களை எப்படி மக்கள் நிறுத்தி பார்க்கிறார்களோ அப்பொழுது சபை நாசமாய் போய்விட்டது என்று அர்த்தம். அவங்க என்ன பார்க்குறாங்க? எவ்வளோ வல்லமை இருக்கிறது, எவ்வளோ அருமையாக பாடுகிறார், எவ்வளோ குரல் வளம் இருக்கிறது, எப்படி வீசுகிறார், எப்படி பேசுகிறார், இதான் அவங்கள பார்க்குறாங்க. வேறு எதையுமே பார்க்குறதில்ல. தேவனுடைய கொடுத்த அந்த தரநிலை பட்டியலிலே இவரிடத்திலே அன்பு இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, நீடிய பொறுமை இருக்கிறதா, சாந்தம் இருக்கிறதா, தயவு இருக்கிறதா, ஆவியின் கனியின் சுவை இவரிடத்திலே இருக்கிறதா? நல்ல கனி கொடுக்கிற மரமெல்லாம் கெட்ட கொடுக்கிற மரமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் பட்டியல் இடுகிறார். அதை வைத்து நீங்கள் நிறுத்து பார்க்காமல், நல்லா ஆடுறானா, சினிமாக்காரனுக்கு ஈக்குவலாக இருக்கானா, பிரபலமானவனாக இருக்கானா, நம்ம மனசுக்கு பிடிச்ச வசனத்தையா சொல்லிக்கிட்டு இருக்கானா, டெய்லி ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை அனுப்பி நம்மளை போட்டு அனலில் தள்ளுறானா, இப்படி பார்க்குறாங்க. They are also wrong when they boast about their favorite preachers. இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள், ஆனால் இவர்களுக்கு பிடித்த ஒரு போதகர் பின்னாடியே போவான். கடைசியில் என் பிள்ளையை கெடுத்து விட்டான், என் சொத்தாளிச்சு விட்டான்னு ஒரு 25 வருஷம் கழித்து பேசுறது. அப்பயே அவர் சொன்னார், இயேசு தானே பார்க்க சொன்னார், ஏன் ஊழியக்காரன் பின்னாடி சொல்கிறேன்? இயேசு சொல்கிறத விட இப்போ இயேசு கிட்ட விட ஒருத்தன் வழி நடத்துகிறான்னா உடனே, பிரதர் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, என்ன பிரதர் செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்ட ஆலோசனைக்கு போனேன்னா தொலைஞ்சேன். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஆலோசனை பண்ணேன். உனக்கான ஊழியர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள், ஊழியக்காரர்களிடத்தில் ஜெபியுங்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஜெபிக்க முடியும். ஒரு இடத்துல ஒரு வல்லமை இருக்கும், வித்தியாசமான வரங்கள் இருக்கும். அப்போ நமக்கு எதுக்கு சபையில் போதகர்கள் இருக்கிறார்கள், நமக்கு எதுக்கு சபையில் மூப்பர்கள் இருக்கிறார்கள், நமக்கு எதுக்கு சண்டே கிளாஸில் ஒரு ஆன்ட்டி இருக்கிறாங்க, உங்களை வழிநடத்துவதற்காக இருக்கிறார்கள். எல்லா ஆலோசனையும் போய் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு கூடாது. பர்சனலாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது. இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை அறிமுகப்படுத்துவதற்கு தான் அவர்கள்.
இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியத்தை பலப்படுத்தி கொடுப்பதற்கு தான் அவர்கள் புத்தி சொல்வதற்கும் கடிந்து கொள்வதற்கும் தேற்றுகிறதற்கும் தேவனுடைய வசனத்தை இன்னும் தெளிவாக உங்களுக்கு மேலும் மேலும் கற்றுக் கொடுப்பதற்கும் தான் அவங்க இருக்காங்க. முற்று முழுதுமாக அவர்களை சார்ந்து போகும்போது when they are also wrong when they boast about their favorite preachers, தங்களுக்கு மிகவும் பிடித்த போதகர்களை பற்றி மிக பெருமையாக பேசிக்கொள்கிறார். அந்த சர்ச்சிலலாம் சும்மா வேஸ்ட்டுங்க, தெண்டம், எங்கள் ஐயர் மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஆட்களின் பின்னாக செல்கிறார்கள். This is not to say that faithful servants should not be recognized and honored, but in all things God must be glorified. இதன் பொருள் என்னென்னா, உண்மையான ஊழியக்காரர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடாதாங்க. என்னங்க ஒரே அடி எப்படி பேசுகிறீங்க? எந்த ஊழியக்காரனுமே மதிக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் மதிக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே மகிமை கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அவர்கள் தேவனுடைய கையின் கிரியைகளாக இருக்கிறார்கள். நமக்கு ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். நமக்கு தேவனுடைய வசனத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். அவருக்குரிய செயலை, தீர்க்கதரிசியானவன் அவனுக்குரிய பலனை பெறுகிறான் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதனால் அவர்களுக்குரியதை நீங்கள் செய்ய வேண்டும். தேவன் உங்கள் மனதிலே ஏவுகிறபடி செய்ய வேண்டும். யாருக்கும் சல்லி பிசா கொடுக்காத, எல்லாம் அந்த பொம்மை போய் தொலையட்டும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார், நம்மளே இருந்துக்குவோம் அப்படின்னு இல்லை. இதில் போட்டிருக்க, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. எப்படி? நாங்கள் உங்கள் பையன் கையை பிடிச்சிக்கிட்டு போய் ஆளுனா சொல்கிறோம்? எல்லாவற்றிலும் எப்படி மேம்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய போதகர்களாலே வந்தது. நம்முடைய போதகர்கள் இத்தனை நாட்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா வருமா? அப்போது அந்த மாதிரி போதகர்களை எல்லாம் நீங்கள் உண்மை உள்ள ஊழியக்காரர்களை எல்லாம் நீங்கள் அங்கீகரிக்காமல் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார். தேவனே நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலானவர். தேவனுடைய மகிமைக்கான காரியங்களை இவர் செய்கிறாரா என்று சோதித்து பாருங்கள். அப்படி செய்யவில்லை என்றால் எச்சரிக்கையாக இருந்து ஒதுங்குங்கள், அவருக்காக ஜெபியுங்கள். ஏன்னா அவராலே கிறிஸ்துவின் சபையை அழிக்கப்படலாம். அதான் அவர் சொல்ல வர்றார். பால் வாஸ் எ ஃபூல் அக்கார்டிங் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தை பார்த்தால் பவுல் ஒரு முட்டாள். நேரம் மட்டும் நம்ம அண்ணனாக இருந்தால் எப்படி ஆயிருக்கும்? உலகத்திலே மிகப்பெரிய படையை தட்டியிருப்பார். நாலுமாவுடைய அண்ணன் ஜீசஸ் கால்ஸ்லாம் அங்கே இங்கேயும் கால் பதிக்க, கனடாவிலும் ஜெர்மனியிலும் கால் பதிக்க தவிக்கிறாரு. பவுலுக்கு உலகம் முறை தொடர்பு இருந்துச்சு. இந்நேரம் கிறிஸ்துவின் சபையை த சர்ச் ஆஃப் பால் அப்படின்னு வச்சு உலக முறை கிளுகிளுன்னு கிழிச்சிருப்பார். அவன் ஒரு முட்டா பைய, இந்த உலகம் தீர்க்கிறபடி. Had he remained a Jewish rabbi, he could have attained great heights in Jewish religion. அவர் மட்டும் ஒரு தொடர்ந்து ஒரு யூத போதகராகவே, ரபி அப்படின்னா யூத மார்க்க தலைவராக இருந்திருந்தால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பெயரை பெற்றிருப்பார். அவன் யூத மார்க்கத்திலே சகல அதிகாரத்தையும் பெற்றவனாக இருந்தான். தொடர்ந்து அப்படி இருந்திருந்தார்னா உலகம் முழுவதும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவராக, ஏன்னா நல்ல பேச்சு திறமை உள்ளவர், மிகச்சிறந்த அறிவாளி, உலகம் எங்கு மிகப்பெரிய ஆளாக இருப்பார். The Corinthians were wise in their own eyes, but they were actually fools in the sight of God. ஆனால் கொரிந்திய மக்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய பார்வையிலே புத்திசாலிகள். இன்றைக்கி நம்ம சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அப்படியே தலையை மேலே தூக்கிட்டே அப்படியே போவான். 4 பேர் பாருங்கள். அவன் புத்திசாலி, உலகத்தில் காசு சம்பாதிச்சிட்டானான், ஐஸ்வர்யவான் ஆகி விட்டான். அதனால் அவன் தான் புத்திசாலி. எவனிடத்துல அதிக பணம் இருக்கிறதோ அவனிடத்துல எல்லாரும் போய் ஆலோசனை கேட்பாங்க. ஐயா இதை செஞ்சிடலாங்களா ஐயா? அவனுக்கு அறிவே இருக்காது. அவன் நம்பர் 1 முட்டாப்பலாக இருப்பான். காசு வந்தவன்லாம் அறிவாளியா? நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாருங்க, அறிவு இல்லாமையாங்க பணம் சம்பாதிச்சிருப்பார். எல்லாவற்றுக்கும் தேவனுடைய கிரியை தான் அங்கே இருக்குது. அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ தேவனுடைய காரியம் என்னமோ அவனுக்கு இருக்குது. அவனை விட பல மடங்கு அறிவாளிகள் இன்னும் சாதாரணமான நிலையில் இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுவான்? அவன் தான் இன்றைக்கி சர்ச்சில். அதே மாதிரி தான் கொரிந்தியர் சபையிலே இருந்து அவனை போய் கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட கை கட்டிட்டு நிற்பாங்க. The Corinthians were wise in their own eyes, but they were actually fools in the sight of God. தேவனுடைய பார்வையிலே தேவன் இவர்களை பார்க்கவே இல்லை. தேவனுடைய பார்வை வேறு. அதான் என்ன சொன்னார்? கர்த்தர் மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்.
உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இல்லை என்றால் நிச்சயமாக நாம் சரியான இடத்துக்கு போக முடியாது. நாம் பெருமை கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர் பிடிக்காது. கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். மண்டையை ஒரே போட்டுருவார். சாவுக்கு முன்னாடி நிற்கிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. உங்களுக்கு பெருமையோ மனமேட்டுமே எந்த காலத்திலும் வரக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்க. தாழ்மையும் பணிவும் உள்ளவர்களாக இருங்க. மற்றவங்க கேவலமாக பேசுனா பேசிட்டு போகிறான், பெரிய வெங்காயம். தேவனிடத்தில் நாம் அங்கீகாரம் பெற வேண்டும். சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி 4 பேர் நம்மளை பாராட்டணும்னு ஒரு காலத்தில் நினைக்காதீங்க. அது பெருமைக்கு கொண்டு போய் வைக்கும். இப்போ நம்ம காலேஜில் போய் சேர்றோம்ல, அவங்களோட சேர்றது பூரா அப்படி தான் சேரும். எங்கள் ஃபேமிலி நாங்கள் இப்படி தான் எல்லாமே பேசுவாங்க. இதில் நீங்கள் தனித்துவமாக தெரிய வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக இருக்குன்னா எப்படி? எங்கள் குடும்பம் பிச்சைக்கார குடும்பம், எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு பரதேசியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களை ஆள கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அவர் சர்வ வல்லமையிலே தேவனுடைய குமாரனாக இருந்தும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். உள்ளபடி அவர் ஏக சக்கராதிபதி. அவரை தவிர கடவுளே கிடையாது. அப்பேற்பட்டவர் சாதாரண மனிதர்களாகிய நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் போய் உங்களால் பார்க்க முடியுமா இன்றைக்கி மதியம் நினச்சா? ஆனால் தேவாதி தேவனிடத்தில் நீங்கள் அமர்ந்து அவரை தரிசிக்க முடியும். எப்பேற்பட்ட பேர் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தை பார்க்கையில் we were acting like fools. By depending on the wisdom and the standards of the world, they were acting like fools. மனிதர்கள் எதையுமே செய்ய முடியாத காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். Many times to be spiritually wise is to become foolish in the eyes of the world. பல நேரங்களிலே ஆவிக்குரிய விதத்தில் புத்திசாலியாக இருப்பதற்கு என்னன்னா, மனிதர்களுடைய உலகத்தின் பார்வையில் முட்டாளாக ஆகுவதே ஆவிக்குரிய விதத்தில் புத்திசாலித்தனமாக இருப்பது. I often find myself quoting those words of martyred Jim Elliot. மகாபெரிய ஊழியத்தை செய்து மரித்த ஜிம் எலியாட் அப்படிங்கிறவர்கிட்ட அடிக்கடி சொல்வார், he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose. தன்னிடத்திலே உள்ளதை, தன்னை வைத்து கொள்ள முடியாத ஒன்றை அல்லது இழந்து போக முடியாத ஒன்றை கொடுப்பவன் நிச்சயமாக முட்டாளே அல்ல. தன்னிடத்தில் வைத்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம், தான் இழந்து போகவே முடியாத ஒரு விஷயம், ரெண்டுமே தேவனுடைய ஆவியும் அவருடைய அன்பும் அவருடைய ஐஸ்வர்யமும். நீங்கள் அதை நித்தியமாக அவருடைய ஐஸ்வர்யத்தை வைத்து கொள்ள முடியாது, அல்லது தேவனுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து போகவும் முடியாது. அவர் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை பிடிக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இதை எல்லாரிடத்திலும் கொடுங்க, அதான் அவர் சொல்கிறார். வறுமையில் உள்ளவர்களுக்கு கொடுங்க. இது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாரு. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. உக்கிரானக்காரன் அப்படின்னா மேனேஜர் ஃபெய்த்ஃபுல்லானவனாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ மேனேஜரு அவனுடைய சொத்தெல்லாம் யார் சொத்து? கம்பெனி சொத்து. அதை எடுத்து சரியானவர்களுக்கு கொடுப்பது தான் அவனுடைய வேலை. உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நாமும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய ஊழியக்காரன், மேனேஜர் தான். எனக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்துக்கு தகுந்தபடி செலவழிக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை. இதில் எனக்கு பெருமை என்னங்க இருக்குது? நான் ரிலையன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், மேனேஜர் வேலை பார்க்குறேன், அவ்வளோதான். ஏன் சார் 5000 கோடி ரூபா சொத்தை நீங்கள் தான் கையெழுத்து போடணுமா? ஆமாம், நான் தான் கையெழுத்து போடணும். சரியாக பார்த்து கையெழுத்து போடணும். இதில் என்ன எனக்கு பெருமை கிடக்கிறது? மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை? ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறோம், என்கிட்ட அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது, நாளைக்கு வாயை பொழந்துட்டேன்னா சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். He is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே நமக்கு பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. சம்திங் டு பாண்டர். வாட் ஆர் சம் திங்ஸ் யூ cannot keep? என்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது? யோசனை பண்ணி பாருங்கள். வாட் ஆர் த திங்ஸ் யூ cannot lose? என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்து போக முடியாது? நம்மிடத்திலே தேவன் கொடுக்கிற அறிவையும் ஞானத்தையும் நாம் இழந்து போகவே முடியாது. ஒருத்தர் கொள்ளையடிச்சுட்டே போக முடியாது. நம்மிடத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. இந்த உலக பிரகாரமாக தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எதையும் நாம் சாகும் வரைக்கும் செத்த பிறமே எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. இன்றைக்கி நம்ம இந்த வீடு இருக்குது. இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த வீடு யார்கிட்ட இருக்கும்? இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? அவங்க பேர் முதற்கொண்டு தெரியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருந்தது?
இது என்ன வயலாக இருந்ததா என்ன இருந்தது நமக்கு தெரியவே தெரியாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆக போகுது, 500 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆக போகுது, எதுவுமே தெரியாது. இந்த சொத்துக்கள் எல்லாம் தற்காலிகமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். இதில் பெருமை கொள்வதுக்கு என்ன இருக்குது? அப்படியே காலறது. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்படி வீடு வாங்கும்போது நான் 7 கோடிக்கு வாங்கினேங்க. அப்புறம் இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்னன்னு தெரியாது. பிள்ளைங்களே ஒருத்தர் சண்டை போட்டு அதை கொண்டு கோர்ட்டில் போட்டு, இந்த சீனியர் காலனியில் பாருங்கள் பல வீடுகள் தாறுமாறாக கிடக்கு. ஏன்னா கோர்ட்டில் கேஸை போட்டிருக்கான் பிள்ளைங்க 2 பேரும். இது என்ன? இதுதான் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது, உங்களால் இழந்து போக முடியாது. தற்காலிகமான உலகம். அப்பப்போது தேவனோடு கூட வாழுங்கள், பெருமை இல்லாதவர்களாக இருங்கள் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?